தமிழ்நாட்டில் தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் சட்டப்படி என்னெல்லாம் பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியுமா? டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க. முதல்ல ரூலிங் கவர்மெண்ட் எந்த ஒரு புது ஸ்கீமையும் அனௌன்ஸ் பண்ணக்கூடாது. லைக் ஒரு இலவச திட்டமோ இல்லை ஒரு ரோடு ப்ராஜெக்டோ இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டிடமோ இந்த மாதிரி எந்த ஒரு புது ஸ்கீமையும் அறிவிக்கக்கூடாது. ரெண்டாவது, கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் லைக் கலெக்டர், எஸ்பின்னு எந்த ஒரு அதிகாரியையும் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. மூணாவது, அரசு சாதனைகளை சொல்லி எந்த ஒரு விளம்பரமும் செய்யக்கூடாது. நாலாவது, அமைச்சரோ முதலமைச்சரோ அரசு வாகனங்களை பிரச்சாரத்துக்காக பயன்படுத்தக்கூடாது. அது மட்டும் இல்ல, ஓட்டு கேட்கும் போது தான் ஒரு அமைச்சரனோ முதலமைச்சரனோ எங்கேயுமே குறிப்பிடக்கூடாது. அஞ்சாவது, ஓட்டு கேட்கும் போது ஜாதியையோ மதத்தையோ குறிப்பிட்டு பேசக்கூடாது. ஆறாவது, ஓட்டுக்கு பணம் கொடுக்க கூடாது. கடைசியா, இதுவரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கீழே இருந்த கலெக்டர், எஸ்பி போன்ற அரசு அதிகாரிகள் இனி டைரக்டா எலெக்ஷன் கமிஷனோட கண்ட்ரோலுக்கு வந்துருவாங்க. ஒரு அரசுக்கும் அரசியல் கட்சிக்கும் இந்த ரூல்ஸ் எல்லாம் சரி. ஒரு காமன் மேனா நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு நாளைக்கு வீடியோல டீடைலா சொல்றேன். இது போல சட்டம் சம்பந்தமான டெய்லி அப்டேட்ஸ்க்கு மறக்காம அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க.